மாதம் மாதம் மல்லிகை சாமான் நான் தான் எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி பாப்பா வந்திருக்கிறதுனால என்னால் போக முடியலன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா அவர் வந்து ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிட்டு வந்தார். பில்லை பார்த்தோன்னே எனக்கே ஷாக்கு, என்னடா இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்காருன்னு. அப்போ தான் தெரியுது சில பொருள்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்காரு. பட் வந்து சூப்பர் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது ஹோல்சேல் ரேட்டில் வாங்குறது நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா பருப்பெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ அதுக்கும் என்ன வித்தியாசம்னு மட்டும் தெரியல எனக்கு. உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். சூப்பர் மார்க்கெட் பெஸ்ட்டாக ஹோல்சேல் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம் கழுவத்துக்கு ஆளை கூப்பிட்டோம் அர்பன்லேருந்து. எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நானே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யக்கூடாது. ஏன்னா 2 மாதம் தான் ஆச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி. ஸோ அதனால தான் ஆளை கூட்டிகிட்டு வந்து கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து ஊர்லேருந்து அம்மா வந்திருக்காங்க. கிட்ட பாப்பா ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். என்ன இருந்தாலும் வந்து வீட்டில் ஒரு ஆள் இருக்கணுங்க. உண்மையிலே சொல்கிறேன், குழந்தை வச்சுருக்க வீட்டில் ஒரு ஆள் இருந்தால் தான் நல்லது. எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த டெலிவரி டைம் வந்து முடிஞ்சு நான் வந்து இந்த குழந்தை வச்சுட்டு ஃபேஸ் பண்ணுறது வந்து நான் எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும். இன்னொன்று யூடியூப்பையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொன்று என் பையனையும் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். சில டைம்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அழுதுருக்கேன். ஏன்னா வந்து பாப்பா தூங்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமில் 2 பேருமே அழுவானுங்க. அப்போ தான் வரும் பாருங்க ஒரு டென்ஷன், கோவம், அழுக கலந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.